திருச்சி விமான நிலையத்திலிருந்து மரக்கடை 13 கிலோமீட்டர். அந்த 13 கிலோமீட்டரை கடப்பதற்கு 6 மணி நேரம் ஆயிருக்கு. 10:35க்கு பேச வேண்டிய விஜய் கரெக்டா 3 மணிக்கு வந்து பேச்ச தொடங்கினாரு. 10:35க்கு தான் பர்மிஷன் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி. இடையில விஜய் வந்த அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க. ஒருவேளை விஜய் மேல ஏறி நின்றுட்டாருன்னா அது வழக்கா கூட மாறும். இப்ப கூட நினைச்சா வந்து கொடுத்த பர்மிஷன் அந்த டைம் மாறி பேசியிருக்காரு, அந்த மாதிரியான அழுத்தங்கள்லாம் கூட வரும். ஆனா எங்கிருந்து தான் அந்த கூட்டம் வந்ததுன்னு தெரியல. இந்த கூட்டம் வந்து ஆளுக்கு 250 ரூபா கொடுங்க, 300 ரூபா கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது. பிரியாணி போட்டு கொண்டு வந்த கூட்டம் கிடையாது. ஏன்னா முன்கூட்டியே ஒரு அறிக்கை வேற கொடுத்துட்டாங்க, எப்ப யாரும் வராதிங்க, அந்தந்த மாவட்டத்துக்கு அந்தந்த ஊருக்கு நாங்க வரோம், அங்க என்ன மீட் பண்ணிக்கங்கன்னு. இதுல வந்தவங்க திருச்சியை தாண்டி பார்த்தீங்கன்னா பக்கத்துல பெரம்பலூர் பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், கும்பகோணம், இங்கிருந்து வந்தவங்க, இந்த பகுதியில இருந்து வந்தவங்க, திருவண்ணாமலையில இருந்து வந்தவங்க, அன்னைக்கு இது இருக்காங்க, பைக்ஸ் எடுக்கிறாங்க, நான் திருவண்ணாமலையில இருந்து வந்தாங்க அப்படின்றாங்க, பைக்லயே வந்தேன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து பெரிய மாசு. இது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ எதனா ஒரு ஹைடெக் பிரச்சார வேனு, தனி விமானம், இவ்வளவு கூட்டம் எல்லாம் வந்து மைக்கு பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு மைக்கு வேலை செய்யணும். அது எனக்கும் ரொம்ப இதா இருந்தது சார். ஏன் இவ்வளோ பண்ணீங்க, இவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க, ஒரு மைக்கு வந்து சரியா பார்க்க மாட்டேங்கிறீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் கேட்கலன்னா கூட பரவாயில்ல, நடுவில் நின்றுச்சு அப்படின்னும் போது யாராவது ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணி சார் கேட்கல சார் ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியாவது பேசியிருக்கலாம்.